தமிழிலே யுக்தி சேர்வு என்றெல்லாம் பெயரிலே அழைக்கிறார்கள். அது போன்ற காலகட்டத்திலே சனீஸ்வரனும் ஒரு விதத்திலே வாயு தத்துவத்துவன ராகுவுடன் சேரும் பொழுது உலகத்திலே யுத்தங்கள் போன்ற சூழல் தோன்ற வாய்ப்புள்ளது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதுபோல நமது பாரத தேசத்தின் வருங்காலம் எவ்வாறெல்லாம் இருக்கும் என்பதையெல்லாம் நம் முன்னோர்கள் பிரான்ஸ்ல ஆஸ்ட்ரோடாமஸ் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, என்னென்ன நடக்கும், ஆஸ்ட்ரோடாமஸ், பாபா வாங்கா இவங்கெல்லாம் வருங்காலத்தில் என்ன நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்தியாவிலே 800 வருடங்கள் முன்னால் அச்சுதானந்தர் என்று சொல்லக்கூடியவர் பவிஷ்ய மல்லிகா என்ற ஒரு நூலை மேற்கோள் காட்டியுள்ளார். இந்த பவிஷ்ய மல்லிகாவிலுமே உலகத்திலே ரோஹிணி நட்சத்திரத்தின் மீது சனீஸ்வரர் கோச்சாரம் செய்யும் காலம் கடந்த பின் இந்தியா ஒரு வல்லரசாகும் என்றெல்லாம் மேற்கோள் காட்டியிருக்கிறார். அது 2030-31 எனினும் அதற்கு முன்பு சில சோதனைகளை சந்தித்து பின்பு சாதனைகளை செய்யும் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு சிரமமான சூழல் வந்தால் அதை நல்ல விதமாக எதிர்கொண்டு பெரும் பெயரும் புகழும் கிடைக்கும் என்ற வகையிலே 800 வருடங்கள் முன்பே பவிஷ்ய மல்லிகாவிலே மேற்கோள் காட்டியிருக்கிறார்கள்.